தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்ட நிகழ்ச்சியில் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பறந்து விரிந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையம் மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் தொடங்கியிருக்கிறார்கள். அது விரைவாக போர்க்கால அடிப்படையில் விரைவாக செய்து மக்களுடைய கஷ்டங்களை போக்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று ஏற்கனவே கட்டிட வரி விதிப்பு என்பது கடந்த ஆட்சி காலத்தில் உயர்த்தப்பட்டு அது மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசும் பல்வேறு மாவட்டத்தில் கட்டிடங்களை மீண்டும் வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு அளக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டை மாநில அரசு தற்செயலாக நிறுத்தி வைத்திருக்கிறது. அதை முறையாக மறுபரிசீலனை செய்து மக்களுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டுதான் ஏற்றம் இருக்கப்பட வேண்டுமே தவிர கெட்ட முடியாத நிலை தடுமாற விட்டுவிடக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று ஜிஎஸ்டி பல்வேறு இடங்களிலே செக் போஸ்ட் அமைத்து கொண்டு சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சாமானிய வணிகர்களை அச்சுறுத்துவதாக தெரியும். ஆக இந்த நிலைப்பாட்டை உடனடியாக அப்புறப்படுத்தி உள்நாட்டு வணிகத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உள்நாட்டு வணிகத்தை பெருக்கப்பட வேண்டும், உள்நாட்டு வணிகர் பொருட்களை வாங்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான ஜிஎஸ்டி வசூல் பண்ணி தந்திருக்கிறோம். 2 லட்சம் கோடி எட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எளிமைப்படுத்த ஆரம்பித்தால் அது 2 லட்சம் 3 லட்சம் கோடியாக மாறுமே தவிர எங்களை அச்சுறுத்தக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது செய்தி எங்கள் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே கர்நாடக அரசு போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகளை சிறை தண்டனை அல்ல கொடூரமான தண்டனை வழங்கிட வேண்டும். அதேபோன்று மாநில அரசு அந்த இறந்த குடும்பத்தாருக்கு ஒரு அரசு உதவித்தொகையும் அரசு வீட்டில் ஒருவருக்கு வேலையும் தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. ஏற்கனவே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டிவிட வேண்டும் என்று கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விவசாயிகள் நலன் காத்து இன்று டெல்டா பகுதியை காய்ந்து போய்விடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு நாளை மறுநாள் ஏலகிரியில் நடைபெறுகின்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. அந்த முடிவின்படி அதே கர்நாடக அரசு பல்வேறு கடையடை போராட்டம் பல்வேறு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை உடனடியாக நிறுத்தப்பட்டு இரு மாநிலமும் சகோதரது போல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் குந்தகம் விளைவிப்பதற்கு அரசு முயற்சித்து கூடாது. அதே நிலை நீடிக்குமேயானால் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மாபெரும் போராட்டங்களை விரைவாக தேதி அறிவிப்போம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்ளுகிறேன். நான் கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வருத்தமளிக்கிறது, எந்த அறிவிப்பும் வணிகர் மத்தியில் வரப்படவில்லை என்பதை வருத்தமளிக்க தெரிவிச்சிருந்தோம். விரைவாக முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட இருக்கிறது. நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். கடந்த வாரம் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது இல்லையா? அதில் வணிகர் சங்கங்களுக்கு தகுந்த மாதிரியான முதலீடுகள் எதுவும் தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லை. ஏதாவது இதுவரைக்கும் வணிகர்களை அழைத்து எங்களை அந்த கூட்டத்துக்கு முன்பு ஆலோசனை பண்ணாங்க. அந்த ஆலோசனை செஞ்சதில் கூட ஒரு கருத்துக்களும் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. அதை பதிவு செய்யப்பட வேண்டும். வியாபாரிகளுடைய இன்றைய நிலை குறித்து ஆய்வு செய்து முறையாக அவர் அறிக்கையாக தர இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் முதலமைச்சர் சந்திக்கல, அறிக்கையாக தர இருக்கிறோம். சந்தித்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து தான் எங்களுடைய தெளிவான முடிவு இருக்கிறது. விலைவாசி 1 கிலோ அரிசிக்கு 15 ரூபா உயர்ந்திருக்கு. உயர்வு என்பது கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் நீர்வரத்து இல்லாத காரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரிசி வியாபாரிகளோ விலை ஏற்றத்துக்கு பொறுப்பானவர்கள் அல்ல. இன்னைக்கு கர்நாடகத்திலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது, ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய அரிசி குறைந்திருக்கிறது. இனி நமது ஊரில் இப்போ இந்த குறுவை சாகுபடி சரியாக இல்லை என்று சொன்னால் இன்னும் விலையேற்றம் ஏற்படுமே தவிர இதை தவிர்ப்பதற்கு மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லுகள்லாம் ரோடுகளில் வச்சிடுறாங்க. மழை வந்துச்சுன்னா முளைச்சி வீணாக போகுது. ஆக எவ்வளவோ கோடிகள் நம்ம மற்ற துறைக்கு செலவு பண்ணுறோம். ஆனால் விவசாயத்துறைக்கு முழுமையாக செலவு செய்து ஒரு நெல் பயிர் கூட வீணாகாமல் உடன்களை கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இப்போ தான் ஒரு அறிவிப்பை பார்த்தேன் ஊடகத்தில். நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு உடனடியாக காவாய்கள் குளங்களை சீரமைப்பதை அறிவிச்சிருக்கிறாங்க. அது முழுமை செய்து ஓய்வு பெற்ற அப்பழுக்கற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை அதில் பணியிடத்தில் போட்டு ஒவ்வொரு ஏரி குளங்களையும் சீரமைத்து
முறைப்படுத்த வேண்டும், அதற்குரிய பணிதனை செய்ய வேண்டும். அதற்கு அரசுக்கு எந்த ஒத்துழைப்பு வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முழுமையாக செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் தான் வருங்காலத்தில் நீர் ஆதாரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் சரி, விவசாய பொருள்களும் சரியாக கிடைக்கும், விலைவாசி குறையும். மேகதாதை பொறுத்த வரைக்குமே தமிழக சேர்ந்தது முடிவுமே எடுக்காமல் வணிகர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்த மாதிரி ஐடியா இல்லை, கட்டாயம். அதுதான் நாளை மறுநாள் எங்களுடைய ஏலகிரியில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறாங்க. அதில் விவாதம் செய்து நாங்கள் முறையான அறிவிப்பை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். சிறு வணிகர்களுக்கு 21 நாளில் வந்து இப்போ அப்ரூவல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு புதிய கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குது நடைமுறைகள்? இல்லை, அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தடைகள் இல்லை. லைசன்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன இடர்பாடுகள் ஏற்படுதுன்னு தெரியும். அது லைசன்ஸ் கொடுக்கின்ற பொழுதும் அதே போன்று ஆன்லைனில் வேகமாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அதுமாதிரி திராசி முத்திரை வைப்பதற்கு ஒவ்வொரு ஊர்களையும் முகாமிடணும். ஒவ்வொரு வணிக சங்கத்திலையும் முகாமிட்டு அதுக்கு அதிகப்படியான கட்டணங்கள் வசூலிக்காத பார்த்து கொள்ள வேண்டும். அதை எல்லா ஊர்களையும் எங்களுடைய வணிகர் கிளை சங்கங்கள் இருக்கிறது, மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லா ஊர்களையும் 1 நாள் 2 நாள் கொடுக்குறாங்க. அதிகமாக கூட இருக்கிற கடைகளுக்கு கூட ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு அந்த நிலைப்பாடு செய்யணும். பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. 100 நாள் ஆயிடுச்சு இந்த அரசு பொறுப்பேற்று. எப்படி இந்த அரசு செயல்பாடுகள்? இப்போ புதுசாக பொறுப்பேற்று இருக்கிறாங்க. 100 நாள்லாம் போதாது, இன்னொரு 100 நாள் ஆகணும். 6 மாதம் ஆனால் தான் ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியும். நிலைப்பாட்டை அப்போ பகிர்ந்து விடணும். நம்ம வணிகர்களுக்கு வந்து டிமாண்ட் சார்ஜஸ் சொல்லக்கூடிய அந்த கரண்ட் பில் சார்ஜஸ் எல்லாம் வந்து 50% வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயம் டாக்ஸஸும் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை, மின்சார கட்டணம் ஆரம்பத்தில் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். குறைக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்கிறோம். அதுமாதிரி கட்டிட வரி விதிப்பு என்பது இதுக்கு மேலே ஏற்றப்பட்டால் நீங்கள் பாருங்கள், எல்லாம் திருமண மண்டபங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற திருமண மண்டபங்கள் அது விரைவில் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டு அந்த கட்டிடங்களை சீல் வைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அது அரசுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும். மக்கள் சக்திகளை புரிந்து கொண்டுதான் வரி உயர்த்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். சென்னையில் வந்து டாக்ஸ் உயர்த்தினது குளறு நடந்துச்சு. இதுக்கு யார் பொறுப்பு நினைக்கிறேன்? யாருக்கு? சென்னையில் டாக்ஸ் உயர்த்தினாங்க. ஆமாம், மாநகராட்சி பண்ணாங்க. இந்த குளறுபடிக்கு யார் காரணம்? இப்போ ஏற்றினதுக்கா இப்போ ஏற்றுனாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப ரிவர்ஸ் பண்ணி அதே பழைய இதுதான் வாங்கப்படும் சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் ஏறி இருந்தது. இப்போ இந்த அரசு வந்தவுடன் அதை டெலீட் பண்ணி முறைப்படுத்தியிருக்கப்பட வேண்டும். அது செய்யாது இந்த அரசுடைய குறைபாடுகள். ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டும். வரி உயர்வை கடுமையாக ஏற்றக்கூடாது, ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இ-காமர்ஸோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்குது. இந்நேரம் தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறு வணிகர்களை காப்பாற்றுறதுக்கான திட்டங்கள் வகுக்கணும். அதை பற்றி எதுவும் இல்லை, இது வரைக்கும் அந்த பரிசீலனை இல்லை. அதுதான் முதலமைச்சர் அந்த கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இ-காமர்ஸ் மட்டுமல்ல, கடுமையான நெருக்கடிகளை கார்ப்பரேட் கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை முழுவதும் பல்வேறு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் சதுரடியில் கடை திறக்க போகிறோம், 40,000 சதுரடியில் கடை திறக்க போகிறோம்னு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சரிடத்தில் தெளிவுபடுத்த இருக்கிறோம். சரி, அதே போல் வந்து இன்னமும் வந்து சிறு வியாபாரிகள் நிறைய பேர் வந்து வரன்முறைப்படுத்தப்படாமல் இருக்காங்க. சில வணிகர்கள் வந்துட்டு இன்னும் நம்ம ஒரு சங்க கட்டமைப்பு கொண்டு வர முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு சம்பந்தமாக சிறு வியாபாரிகள் அவங்க இன்னுமே வந்து வரன்முறைப்படுத்தப்படலை. சில பேர் வந்து இன்னும் சங்க கட்டமைப்புக்குள்ளே வர முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வழிமுறைகள் வந்து இல்லை, வழிமுறைப்படுத்தணும். அதுக்காக இடங்களை ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு பாதசாரிகளுக்கும் இடையூறு இல்லாமல் இடங்களை ஒதுக்கீடு செய்து அமல்படுத்திவிட வேண்டும் என்ற கோரிக்கை நான் கடந்த ஆட்சியிலையும் வச்சிருக்கோம். இந்த அரசு இடத்துல முறையிட இருக்கிறோம். தோல் கட்டணம் தான் நாங்கள் ஏற்றக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறோம். தமிழகத்திலே தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு எப்பொழுதுமே தோலுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் ஏற்றுவதை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதிவிரைவில் அதனுடைய துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை டெல்லியிலே சந்திக்க இருக்கிறோம். அதிலேயும் அவர் ஏற்கனவே சொன்னார், காலாவதியான தோலை அப்புறப்படுத்துவோம் என்று சொன்னார். ஒரு தோலை அப்புறப்படுத்தலை, அதை அப்புறப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஆண்டு ஒரு முறை ஏற்றுவதை கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த இருக்கிறோம். இல்லை, நீங்கள் இது மாதிரி டோலுக்காக பல தடவை நிதின் கட்கரி பார்த்து பேசியிருக்கீங்க. அது இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க அதுதான், அது எடுப்போன்னு சொல்லி எடுக்கவே இல்லை இது வரைக்கும். அவர் தான் அறிவித்தது காலாவதியான தோலை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் தான் அறிவித்தார். அதை செயல்படுத்தவில்லை என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். அதுக்கு கூட்டத்தில் முடிவு பண்ணணும். திண்டுக்கல் பேருந்து நிலையம் இப்போ அமைக்கிற இடம் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்காது. இல்லை, அதுதான். அதாவது எல்லா ஊர்கள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. பேருந்து நிலைய பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லையும் இருக்குது. எல்லா ஊர்களையும் தள்ளி தான் கொண்டு வராங்க. அதுக்கு பெரிய அடிப்படை காரணம்னா எல்லா கிராமங்களும் தான் வளர்ந்து போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரையும் இப்போ திருச்சிக்கு நம்ம திண்டுக்கல்லும் இடைவெளி இருக்குது. இன்னொரு 10 வருஷத்தில் இடைவெளியே இருக்காது.
அதே நிலை இருக்குது. அப்போ கொஞ்சம் மாற்றங்கள் வரதான் செய்யும். அதே அரசு துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் அங்கே இருக்கின்ற பொதுமக்களோடும் வணிக சங்க பிரதிநிதிகளோடு பொது அமைப்புகளோடு இணைந்து கொண்டு இந்த இடம் வைக்கலாம் என்று முதலே கேட்டுக்கொண்டு வைத்தால் சர்ச்சையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. அதே அரசு கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்களோட கருத்து கேட்பே வந்து இது வரைக்கும் கேட்கல அப்படின்ற ஒரு அந்த இதுதான் அது குற்றச்சாட்டு இருந்தால் அது கட்டாயமாக அது அரசு முறைப்படுத்தி அதுபோன்று கருத்து கேட்பதில் கேட்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கோம்.